Welcome to Lollibi. Made by Binibi. 1 apple, 1 pomegranate மாதுளம்பழம், 2 ஆம்லா நெல்லிக்காய் இருந்தால் நம்ம ஸ்கின்க்கு ஹேர்க்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ட்ரிங்க்கு ஒரே நாளில் பண்ணி கெட்டு போகாமல் ஸ்டோரும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்துடலாமா? கட்லரியில் கட் பண்ணி லிட்டரில் குக்கா மாதிரி கிக்கா ரெசிபி பண்ணிடலாமா? ஜாரில் 1 சாப்ட் ஆப்பிள், 1 சாப் pomegranate மாதுளம்பழம், 2 சாப்ட் ஆம்லா நெல்லிக்காவை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே இல்லைனா சிலிகான் மோலில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் பல்ப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், ஹேரை டேக் கேர் பண்ணிக்கணுன்ற ஆசை நிறையாவே இருக்கும். ஆனால் இப்போ ஃப்ரூட்ஸ் விற்கிற விலைக்கு ப்ளஸ் நம்ம வந்துட்டு ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ரொம்ப ஹெக்டிக்காக ஓடுறதுனால நம்மளை ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லாமல் இருக்குது. இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கிறனால சளி பிடிக்கும்னு யோசிக்காதீங்க. இதுக்கும் நான் ஆல்டர்னேட் சொல்யூஷன் வச்சுருக்கேன், பயப்படாதீங்க. இப்போ நம்ம இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே டீமோல் பண்ணி ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆப்பிள், ஒரு pomegranate, 2 ஆம்லா ஆட் பண்ணதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட எனக்கு 35 ஐஸ் க்யூப்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு கோல்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு செம்ம டிப்ஸ் சொல்லட்டா? இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml ஆஃப் லூக் வார்ம் வாட்டர், அதாவது ரொம்ப சூடான தண்ணியில் தொட்டால் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கான சூடு இருக்க தண்ணிக்குள்ளே ஒரு க்யூபை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் பிங்க் கலர் மாதிரி லைட் பீச் கலர் வந்துடும். பயப்பட தேவையில்லை. அவ்வளோதாங்க. மாதத்தில் ஒரு நாள் பண்ணி வச்சுக்கிட்டா டெய்லியும் ஒரே செகண்டில் உள்ளே போட்டு கலந்து நம்ம கேரி கூட பண்ணிட்டு போகலாம். ஒர்க்கிங் விமன் அண்ட் கிட்ஸையுமே ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்னு சொல்லி ஈஸியாக குடிக்க வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகி பிகி போ. எல்லாருக்குமே இப்போ காமனாக ஒரு டவுட் வந்திருக்கும், ஏன் பீட்ரூட் அண்ட் கேரட் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. பீட்ரூட் அண்ட் கேரட்டில் கலரிங் ஏஜென்ட்ஸாக பீட்டாலைன் அண்ட் கெரட்டினாய்ட்ஸ் இருக்குது. அது அதிகமாக நம்ம டெய்லியும் கன்சியூம் பண்ணுறது வந்துட்டு நம்ம லிவருக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால ஆல்டர்னேட் பண்ணுறதுக்காக நான் pomegranate ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆம்லா நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க், வயிற்றில் இருக்க கெட்டது எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணும், பிளட்டையும் பியூரிஃபை பண்ணும்.